வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பற்றி சில நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மிகவும் நம்மளுக்கு இந்த டிஆர்பிக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஜி டிஆர்பிக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு நம்ம என்ன இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் எல்பிபி டீலிங் வித் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒரு சிங்கிள் கமாடிட்டி வந்து ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸில் ஆஃப் சப்ளை டு வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டிமாண்ட். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஏதோ ஒரு சிங்கிள் கமாடிட்டியை கொண்டு போகிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ, ஸோ அந்த காஸ்ட்டு தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு வந்து மினிமைஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தினுடைய ஜென்ரல் ப்ரொசீஜர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வார் ஹவுஸ் 1, வார் ஹவுஸ் 2, அதுக்கப்புறம் மார்க்கெட் 1, மார்க்கெட் 2. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து ஸ்டீலை வந்து இது பண்ணுறாங்க, ஷிஃப்டிங் பண்ணுறாங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னும், அதாவது வார் ஹவுஸ் 2 மார்க்கெட்ஸ். அப்போ இதில் மெயின் திங் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வார் ஹவுஸ் 1ல் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்கன்னா 15. W2ல் வார் 2ல் வந்து வார் ஹவுஸ் 2ல் வந்து ஒரு 15 டன்னு. ஸோ அப்போ சப்ளை ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 20 வருங்களா. அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் வந்து பாருங்கள், மார்க்கெட் 1ல் 12 டன்னு, மார்க்கெட் 2ல் வந்து 8 டன். ஸோ அப்போ இந்த சப்ளை டிமாண்டு ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம சம் இது பண்ண முடியும். அன்பேலன்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஷிப்மெண்ட் ஆஃப் த ஸ்டீல் ஃப்ரம் 2 warehouses W1 and W2 to 2 markets, namely M1 and M2. ஸோ அப்புறம் எடுத்துக்க எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சம் ஆஃப் த சப்ளை இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டிமாண்ட். ஸோ இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைப் இருக்குது நம்மளுக்கு. இதை நம்ம கொஸ்டின்ஸில் அடிக்கடி சிம்பிளாக கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். If the sum of the supplies of all sources is equal to the sum of the demands of all destination. சரிங்களா? பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் summation I is equal to 1 to M AI equal to summation J 1 to N BJ. ஸோ சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதே வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இஃப் த சம் ஆஃப் த ஆல் சப்ளைஸ் ஆஃப் ஆல் த சோர்சஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டிமாண்ட்ஸ் ஆஃப் ஆல் த டெஸ்டினேஷன்ஸ். தட் இஸ் சம்மேஷன் I 1 to M AI ஈக்குவல் டு சம்மேஷன் J 1 to N BJ. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பேலன்ஸ்டு வந்து சப்ளை டிமாண்ட் ஈக்குவலாக இருக்கணும். இதில் அன்பேலன்ஸில் வந்து விச் இஸ் நாட் ஈக்குவல் டு சப்ளை டிமாண்டை வந்து ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சம் தேரம்ஸினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். சம் தேரம்ஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபீஸிபிள் சொல்யூஷன். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்கணும்னா தி நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ், அதே தான் சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட். தட் மீன்ஸ் த டோட்டல் கெப்பாசிட்டின்றது சப்ளை must equal to total requirement. ஸோ அப்போ சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் வந்துடுச்சிங்களா? சரிங்களா? மஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட் தேரம் என்னென்னா, தி டைமென்ஷன் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஆர் M plus N minus 1 into M plus N minus 1. This means that the transportation problem has only M plus N minus 1 independent structural constraints and its basic feasible solution has only M plus N minus 1 positive components. ஸோ இது ஒரு 2 தேரம். இன்னொரு தேரம் ஒன்று இருக்குது. இந்த தேர்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரிமார்க் ஒன்று இருக்குது நம்மளுக்கு. என்ன ரிமார்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து M plus N minus 1 are basic variables and remaining, இப்போ M plus N minus 1 தான் நமக்கு மஸ்ட் கண்டிஷன் வரும். ஆக்சுவலாக வேரியபிள்ஸ் என்னது பேசிக் வேரியபிள்ஸ்.
அதுக்கப்புறமா ரிமைனிங் mn இன்ட்டு m + n - 1, அதை mnலேருந்து m + n - 1 எப்படி மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நான் பேசிக் வேரியபிள்ஸ். ஸோ இந்த பேசிக் வேரியபிள்ஸில் இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த m + n - 1 வேரியபிள்ஸ் டேக்ஸ் அப் 0னா வேல்யூ தென் த சொல்யூஷன் இஸ் கால்ட் என்னது நம்மளுக்கு டீஜெனரேட். ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக m + n - 1 பேசிக் வேரியபிளோட ஒன்று கம்மியாகிடுச்சோ இல்லை 0 ஆகிட்டாலோ அது என்ன சொல்லலாம், தட் மீன்ஸ் டீஜெனரேட் சொல்யூஷன். அப்படி ஆகலைன்னா நான் டீஜெனரேட், அதாவது நார்மல் ஆப்டிமல். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ரிமார்க் பார்த்தோம்னா தி அலோகேட்டட் செல் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் வில் பி கால்டு ஆக்குபைடு செல்ஸ், இல்லைனா பேசிக் செல்ஸ். முன்னாடி பார்த்தீங்க இல்லையா பேசிக் வேரியபிள், அந்த இருக்க செல்லு பேர் வந்து ஆக்குபைடு செல்ஸ். and the empty cells will be called non-occupied cells. சரிங்களா? and the empty cells will be called non-occupied cells. so next transportation third தேரம் பார்த்தோம்னா the transportation problem has a triangular basis அப்படின்னு சொல்லுவாங்க. triangular basisனா ஒன்றும் இல்லை, there is a row or a column in which there is one and only basic variable. இப்போ அந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லு அலோகேட் ஆகிருக்கும், அடுத்து செகண்ட் ரோலையும் இல்லை செகண்ட் காலத்துலேயும் அடுத்து 2 அலோகேட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தேர்ட் ரோ தேர்ட் காலத்தில் அதே மாதிரி 3. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு ட்ரையாங்குலர் பேசிஸ். இந்த லைன் ஞாபகம் வச்சுங்க. த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஆஸ் எ ட்ரையாங்குலர் பேசிஸ். அலோகேஷன் ஆஃப் தி செல்ஸ் பேட்டர்ன் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். த ஃபாலோவிங் 3 மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் டு எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா வி ஹாவ் 2 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன், அதுக்கப்புறம் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன். ஸோ இந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்க தான் வி ஆர் யூஸிங் 3 மெத்தட்ஸ், நேம்லி நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் செல் மெத்தட் அண்ட் ஓகுல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெனால்ட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒய் திஸ் இஸ் கால் பெனால்ட்டி மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் எ பெனால்ட்டி வில் பி இன்கர்டு இஃப் த பெஸ்ட் லோயஸ்ட் காஸ்ட் ரூட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் எ சோர்ஸ் ஆர் எ டெஸ்டினேஷன். ஸோ அந்த பெனால்ட்டி எப்போ இது பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோயஸ்ட் காஸ்ட் ரூட் அவங்க யூஸ் பண்ணலன்னா தான் தே வில் இம்போஸ் பெனால்ட்டி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல லோயஸ்ட் காஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரூட்டை தான் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னெல்லாம் பெனால்ட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு தானே உங்களுக்கு நஷ்டமாகும். ஸோ அதனால் இந்த இன்னொரு பேர், இந்த மெத்தடுக்கு பேர் வந்து பெனால்ட்டி மெத்தட். அது மட்டும் இல்லாமல் இந்த நார்த் வெஸ்ட் ரூலுக்கும் லீஸ்ட்டு காஸ்ட்டுக்கும் உள்ள நியரஸ்ட்டு காசு குறைவாக செலவாகிற மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகுல்ஸ் அப்ராக்சிமேஷனில் we can save the money because minimized cost. ஸோ ஆப்டிமாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் டிஆர்பியில் வந்து இது ஒன்லி ஒன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்னென்னா மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், தட் இஸ் மோடி மெத்தட்னு சொல்லுவாங்க. மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட் இனிஷியல் பேசிக் கண்டுபிடிக்கணும். வி ஆர் யூஸிங் 3 மெத்தட். எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து வார்ம் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன், ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான் கேட்கலாம் தேரியில். பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ப்ராப்ளம் போட்டுக்கலாம். அதில் 2-3 மெத்தட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.